That is 5.2 first sum போடலாம். Find the mode of the following data. நமக்கு 3 average இருக்கு. mean, median, mode. இப்போ mode என்னன்னு பார்த்தீங்கன்னா எது நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது. maximum repeating units. maximum repeating தான் நம்ம என்ன சொல்லுவோம் மோடுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த மோடுக்கு நம்ம அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணியும் போடலாம், செய்யாம போட்டாலும் கரெக்ட். ஆனா மீடியனுக்கு மட்டும்தான். சரியா? மோடு மீனுக்கும் மோடுக்கும் அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீடியனுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? எய்தர் அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். அப்புறமா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்னா நம்ம எத்தனை தடவை அது வருது அதுதான் ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ நம்ம இத அரேஞ்ச் பண்ணாம போடுறதுனால என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்றத நான் அப்படியே போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2. 2ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. சோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. 4ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா 1 2 3. சோ 4ன்ற நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்ததா இங்க 5ன்ற நம்பர் கொடுத்திருக்காங்க. 5. 5 வந்து 1 2 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இது 6 நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க. 1 2. சோ 6ம் 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன பார்த்தோம்னா 7. 7 எத்தனை தடவை வந்திருக்கு? 7 வந்து 1 2 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 8 இருக்கு. 8 எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க. 8 is only one time. அப்புறமா 10 இருக்கு 3 இருக்கு. ரெண்டுமே எவ்வளோ 1 டைம் தான் வந்திருக்கு. அரேஞ்ச் பண்ணியும் போடலாம், பண்ணாமையும் போடலாம். 10 1 டைம் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா 3யும் 1 டைம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எது ஃப்ரீக்வன்சி அதிகம்னு பார்க்கணும். எது ஃப்ரீக்வன்சி அதிகம்? 5 தான் ஃப்ரீக்வன்சி அதிகம். ரைட்? ஸோ இந்த 5 தான் என்னது நிறைய தடவை, 2 தான் நிறைய தடவை வந்து எது ஃப்ரீக்வன்சி அதிகமோ அதுக்கு லெஃப்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் மோட். ஸோ வாட் இஸ் மோட் ஹியர்? மோட் இஸ் 2. சரியா? மோட் 5ன்னு போட்டுறக்கூடாது. இது 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, 2ன்ற நம்பர் 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ மோடு என்னன்னு பார்த்தோம்னா 2 தான் மோடு. சரியா? மோடு 5ன்னு போட்டு வச்சுக்கோங்களேன். 5 பாருங்க, 5 2 தடவை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அது மோடு கிடையாது. நம்பர்ஸ் தான் மோடு. ஃப்ரீக்வன்சியை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வாட் இஸ் அ மோட்? மோட் ஹியர் இஸ் 2.